ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வெறும் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு தாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நல்ல சட்டி சூடான பிறகு இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். இது 2 பேர் செய்கிற அளவுக்கு தான் நான் குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெந்தயம் பெருஞ்சீரகம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ரெண்டுத்தையும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கடுகுளுந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது மீன் குழம்புன்றனால நம்ம கடுகுளுந்து சேர்க்க மாட்டோம். ஸோ வெந்தயம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 வெங்காயத்தை நல்லா மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறலாம். நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் எதுக்கு அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய குழம்பு நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குப்பைகள்லாம் அதிகமாக இருக்காது. அதனால் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2லேருந்து 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வேவணும். அதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி அது நம்ம பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடிடுங்க. இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது நான்ஸ்டிக் பேனுன்றனால அடி பிடிக்காது. நீங்கள் நார்மல் பேன் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா குழம்பு நல்லா கலர் கொடுக்கும். பாருங்கள், எண்ணெயில் நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா நல்லா ரெட் கலரில் நல்லா ரெட்டாக ஆகும். ஸோ அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது வேகட்டும், ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ மீன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 4-5 வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய்த்தூள் நம்ம எண்ணெயில் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கத்தை இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல ரெட் கலரில் வந்துருச்சு.
இப்போ லேசாக அதை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மீனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு, அதை வந்து இப்போ அதில் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மீனான ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஊற்றி அப்படியே மேலாப்பில் அந்த ரெட்டிஷ் கலர் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் நீங்கள் இதே வீட்டில் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம போட்ட ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா மசாலாவுடைய அந்த ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல்லு எல்லாம் போய் நல்லா ரெடியாகி வரும். நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மீனை லேசாக கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. நான் இப்போது 2 பேர் அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து அப்படியே லேசாக தூவி விட்டுருங்க. கடைசியாக தூவி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கு நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ என் வீடியோஸை இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் ஆகிட்ருக்கோம். ஸோ அதை மறக்காமல் பார்க்கணுன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ண மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க.